ஹாய் டாக்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. எனக்கு தெரியும், நான் ரொம்ப நாள் இல்லை, 1 month கிட்டே ஆச்சுல்ல. நானும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு உட்காரும்போது தான் இந்த நாய் கத்திகிட்ருப்பான், பூனை கத்திகிட்ருப்பான், பள்ளி கத்திகிட்ருப்பான், இங்கே பாருங்க குருவி கூட கத்திகிட்ருக்கான். என்னை ரெக்கார்ட் பண்ண யாருமே விட மாட்டேறாங்க. சரி, அவங்க கத்திக்கிட்டே இருக்கணும், நம்ம பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. என் லைஃப்பில் ப்ராப்ளம் போதா இல்லை என் லைஃபே ப்ராப்ளமாக போதான்னு எனக்கு தெரியல. நான் இவ்வளோ ப்ராப்ளத்துலேயும் உட்காந்து பைத்தியம் மட்டும் சிரிச்சிட்ருக்கேன். எனக்கு தெரியும், நான் அவங்கள எதுக்குமே விஷ் பண்ணல. பொங்கலுக்கு விஷ் பண்ணல, வேலண்டைன்ஸ் டே போச்சு, அதுக்கும் ஒன்றுமே பண்ணல. சாரி, ஓகேவா? சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, கண்டிப்பாக நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். 1 month கிட்ட ஆச்சு, 1 month தாண்டி போயிடுச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வருமா அப்படின்றது வரும், பட் எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா எனக்கு இன்னும் பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்குது. பிரச்சனை போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் வீடியோ போடவும் இருக்க முடியாதுல்ல. நான் ஷார்ட்ஸ் போட்டு எனக்கு 700 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கஷ்டத்துலேயும் ஒரு சின்ன சந்தோஷம்னா, சின்ன சந்தோஷம், அது ரொம்ப பெரிய சந்தோஷம். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மட்டும் ப்ராப்ளம்ஸ் இல்லை, உங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம பாய்ஸ்க்கெலாம் பயங்கரமாக ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. குட்டியோட ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஜங்குக்கோட லைவு, ஐயோ ஜங்குக்கோட லைவ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு கூட தெரியல. நான்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். காலையில் எழுந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை, இந்த பேஜே இல்லைன்னு வருது. யூடியூப்பில் இருந்துச்சு, அந்த லைவை போட்டு பார்த்தேன். அது நம்ம பையன் ரொம்ப தான் பேசியிருக்காப்புல. ஓகே, சரி, சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூவாக வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இது வந்து எஃப்எஃபாகவே நான் போட்டுறேன். நான் ஷார்ட்ஸ்ன்னு போட்டு இந்த செகண்ட் எண்டிங் வந்து இழுத்துக்கிட்டே போகிறேன்னு எனக்கு தெரியும். இது வந்து நியூ எஃப்எஃபாக தான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு இது 3 or 4 நான் முடிச்சிடுவேன். அது எனக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இது வந்து செகண்ட் எண்டிங் மாதிரி பெருசாக போகவே போகாது, அண்ட் ப்ராமிஸ். அண்ட் ஓகே, இதோட மூவி நேம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாரி, எஃப்எஃப் நேம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹலோ ப்ரொஃபஸர், ஐ லவ் யூ. இன்ட்ரடக்ஷனில் எதுவுமே வேணாம், நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஒரு காஃபி ஷாப் முன்னாடி 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. அவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. டே, காலேஜுக்கு டைம் ஆச்சு, போகலாம் வாடா. இப்போ எதுக்கு நீ பதற? 100% அட்டனன்ஸை வச்சு நீ என்ன பண்ண போகிறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உனக்கு ஃபீஸ் கட்டினாங்க பற்றி உங்கள் அப்பா அம்மா, அவங்கள கட்ட வேணாம் சொல்லியிருக்கணும். ஒழுங்கு மரியாதை கிளம்பா. டே, நீ ஆளை பார்க்க வேணாமாடா, கிளம்புடா, காலேஜ் கிளம்பு. சுகா, நிப்பாட்டு, என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? காலேஜுக்கு வந்து அங்கே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஜங்கு, உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் நிஜமாக சொல்ல போகிறேன். நீ என்ன குழந்தையா? அப்பா அம்மாட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லி நான் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று சொல்ல, எனக்கு காலேஜ்லேருந்து நிப்பாட்டிட சொல்லு, நான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த காலேஜில் வந்து அவங்க மூஞ்சியில் முழிச்சிக்கிட்டு, அதுவும் அவன் இருக்கானே என்கிட்ட சண்டைக்குன்னே வருவான். ஜங்கு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீயும் தான் அவங்க கூட சண்டைக்கு போகிற, மறந்துடாத. ஏய் நிப்பாட்டுங்கடா, எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. டே ஜின், நீ வாய் மூடு. நீ அவன் கூட காலேஜ் கிளம்புனேன்னா கிளம்பு. டே ஜங்கு, நான் ஒன்றும் அவன் கூட காலேஜ் போகிறேன்னு சொல்லலை, புரிஞ்சுச்சா? சரி 2 பேரும் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. காலேஜ் வரல அப்படி தானே? உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருந்த பாவத்துக்கு நானும் போகல. எப்பா, நீ ஒன்றும் எங்களுக்காக போகாமலாம் இருக்க தேவையில்லை, நீ கிளம்பு. என்னடா கிளம்பு, எங்களையே அப்படி பார்த்துட்ருக்க? இப்போ என் மேலே கோச்சிக்கிட்டியா நீ? உன் மேலே கோச்சிக்க நான் யாருப்பா? கிளம்பு. டே மச்சான், அங்கே பாரு. டே, அங்கே போறடா. இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, வேறு யாருமே கிடையாது. நம்ம ஜங்கு, நம்ம சுகா, அப்புறம் நம்ம ஹன்ஜின். ஸ்டேக் இட், ஓகேவா? இவங்க 3 பேர் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேர் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. இப்போ அவங்க 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அந்த காஃபி ஷாப் முன்னாடி.
அப்போது வந்து ஒரு குட்டி பாப்பா வந்து அவளோட நாய்க்குட்டியை வந்து அந்த பக்கம், இவங்க இந்த பக்கம் ரோட் கிட்ட நின்றுட்டுருக்காங்க, அவங்க அந்த பக்கம் ரோட் சைடு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுது, நாய்க்குட்டியை வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அம்மா கூட போயிட்டுருக்கும்போது நாய்க்குட்டியை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த கயிறை கொஞ்சம் உதறி விட்டுட்டு அந்த நாய் பாட்டுக்கு குடு குடு குடுன்னு ரோட்டுக்கிட்ட ஓடிடுது. அந்த குழந்தை அழுதுது, அம்மா நாய் வேணும், நாய்க்குட்டி போயிடுச்சு, நாய்க்குட்டி போயிடுச்சு. நாங்கள் இருக்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜங்குக்காக இருக்கட்டும், அந்த 3 பேராக இருக்கட்டும், பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து அந்த நாய்க்குட்டியை வந்து காப்பாற்றிடுறாரு. அந்த ரோட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக வண்டி வந்துட்டுருக்கு. அந்த வண்டிக்கிட்ட இருந்து நாய்க்குட்டி காப்பாற்றிட்டு ஹலோ இறங்குங்க, கீழே இறங்குங்க, இங்கே தான் ஸ்பீட் லிமிட் போட்டிருக்குல்ல, அது தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரலாம்? இப்போ இந்த நாயாக இருந்தங்காட்டி பரவாயில்ல, ஒரு குழந்தை தான் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் பாட்டுக்கு வரீங்க. இருங்க, நான் போலீஸ்கிட்ட சொல்கிறேன். ஐயோ தம்பி 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 வேணாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா நான் தெரியாமல் வந்துட்டேன்ப்பா, ப்ளீஸ். நீங்கள் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு உயிர் போயிருந்தால் என்ன பண்ண முடியும்? சாரிப்பா, நான் தெரியாமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன்ப்பா. இப்படியே சொல்லுங்கள். ஒரு குழந்த மேலே ஏற்றிருந்தீங்கன்னா இதே தான் சொல்லுவீங்களா, ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன்னு? நான் போலீஸ்கிட்ட சொல்லலாம். தம்பி 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 ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறேன்ப்பா. சரி, இந்த டைம் நான் மன்னிச்சு விடுறேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக போலீஸ்கிட்ட போயிடுவேன், ஓகேவா? அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர்கிட்ட வந்து அவரை திட்டிட்டு, அந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்த வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு வந்த டிரைவர்கிட்ட வந்து அவர் திட்டிட்டு, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நாய்க்குட்டி கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைகிட்ட கொடுக்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, தேங்க்யூ அண்ணா. ஓ, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அவங்க நம்மளுக்குன்னு இருக்காங்க, அவங்களுக்கு வேறு யாரும் கிடையாது, ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் தம்பி, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. அவர் எப்படி இருக்காருன்னா, ஒயிட் கலர் அவுட்ஃபிட்டு, ஒரு மாஸ்க் போட்டிருக்காரு. அவர் வந்து அந்த நாய்க்குட்டியை வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு பேசாமல் போயிடுறாரு. இதை பார்த்த ஒரு ஆள் அவங்க சுத்தமாக ஃப்ளாட், அந்த கண்ணை மட்டும்தான் பார்த்தாரு, அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டார். அந்த வேறு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் போக போக கதையை கண்டினியூ பண்ணிக்கிறேன். இவங்க 3 பேர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் சொல்கிறாரு, டே அந்த கண்ணை பற்றியாடா, அதில் ஏதோ இருக்குடா, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். டேய், அறிவு இருக்கா உனக்கு? முதல்ல ஏதோ நாயை காப்பாற்றிட்டான்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற. டே மச்சான், உனக்கு சொன்னால் புரியாது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரசனை வேணும், அதனால தான் இன்னமும் ஒண்டிக்கட்டையாக சுற்றிட்டுருக்க. டே ஜிங்கு, நீ சொல்கிறா எப்பட்றா? டே மச்சான், நீ அவனை லவ் பண்ணுறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியாது, அவன் எத்தனை வயசுன்னு தெரியாது, ஒருவேளை அவனுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா இல்லை குழந்தை இருந்திருந்தா, இல்லை அவன் எப்படி இருந்தால் இந்த ஊரான்னு கூட தெரியாது, இப்போ நீ எப்படா நீ லவ் பண்ணுற? இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரும் ஜங்குக்கு வந்து யான்ஜின் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஹான்ஜின் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டே வந்து அவர் வந்து கேப் புக் பண்ணி காரில் கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் யோங்கி இருந்துட்டு, நீ ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேல, அவன் போயிட்டான்டா. டேய், நீ என்ன அவனை விட்ட? டேய், நான் ஏன் அவனை பார்க்கணும் முதல்ல அவனை விடுறதுக்கு? போய் கார் பின்னாடியே ஓடு. இப்போ அந்த கார் நம்பராவது பார்த்தியாடா? டேய், ஒழுங்க முடியாது, 2 பேர் காலேஜ் கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகா என்ன பண்ணுறாரு, 2 பேர்த்தோட காதை பிடிச்சி தர இழுத்துட்டு போயிடுறாரு. அவங்க ஒரு வழியாக காலேஜ் போயிடுறாங்க. காலேஜுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு காஃபி ஷாப்பில் தான் கட்டடிச்சு நின்றுட்டு இருந்திருக்காங்க 3 பேரும். காலேஜுக்குள்ளே போனோடனே ஒரு பொண்ணு வந்து, ஜங்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோயேன், நான் சத்தியமாக அந்த காலேஜுக்கு வந்திருக்கவே மாட்டேன், நான் அன்றைக்கி எப்படி ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஏ பரவாயில்ல, நீ என் கிளாஸ்மேட், உங்களுக்கெல்லாம் பண்ணாமல் நான் யாருக்கு என்ன பண்ண போகிறேன்?
உங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்ல வேலை அந்த ஃபோட்டோ எதுவுமே லீக் ஆகலை. ஜங்குக்கு இருக்க பயமே போம்மா. ஏய் என்னடி ஆச்சு? அவனுங்களுக்கு தேங்க்யூ சொல்லிகிட்ருக்க. உனக்கு தெரியும்ல, நம்ம டியூட்டர் என்னை வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டுருந்தான், என் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்த ஃபோட்டோன்ட்டு. அன்றைக்கி காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை நான் கிளம்ப சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்போ அவன் மெசேஜ் பண்ணியிருந்தான் என் ரூமுக்கு வான்னு. நான் அவனோட ரூம் போகிற வழியில் இவங்க 3 பேர்த்தையும் பார்த்தேன். இன்னும் காலேஜ் போகல, இன்னும் வீட்டுக்கு போகலன்னு அவன் கேட்டான். நானும் வந்துட்டு தயங்கி நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க 3 பேர் தான் சேர்ந்து எப்படியோ அந்த ஃபோட்டோலாம் டெலீட் பண்ண வச்சாங்க. இப்போ அந்த ஃபோட்டோலாம் எப்படியோ லீக் ஆகாமல் சேஃப் ஆகிடுச்சு தெரியுமா? இத்தனை விஷயம் பண்ணாமல் எங்கிட்ட ஏன்டி சொல்லவே இல்லை? நான் எப்படி சொல்லுவேன்? அது மட்டும் அதனால தான். சரி விடு. அவங்க கிட்ட இருக்கும் போது இந்த விஷயம் வெளியே யார்கிட்டையும் போகாது, நீ யார்கிட்டையும் சொல்லிக்காது, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பொண்ணுங்களும் பேசிட்டு, இவங்க ஜங்குக்கோட கிளாஸ்மேட்ஸ் தான் 2 பேருமே. அவங்க வந்து அவங்க சீட்டில் போய் உட்காந்துறாங்க. அவங்க இப்போ வந்து அவங்க டியூட்டரோட கிளாஸ் தான் வருது. இப்போ டியூட்டர் வரவே இல்லை. டியூட்டர் வந்து வராமல் வேறு ஒரு ஸ்டாஃப் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. அதில் வந்து ஒரு லீடர் இருப்பாள், ரெப் இருப்பாள். அவள் நேம் பிரியா. அவள் கேட்குறான், சார் ஆக்சுவலி இது எங்கள் டியூட்டரோட ஹார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் டியூட்டர் வந்து ரொம்ப அவசரமாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு உங்கள் டியூட்டருக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க தான் வரணும். உங்களோட அதர்ஸ் லாங்குவேஜ் ஸ்டாஃப் யாராவது போடுவாங்க, அது முடிக்க நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் சார் எங்ககிட்ட எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கலையா அவர்? எனக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லலை. யோங்கி உனக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் சொன்னாரா என்ன? எனக்கு எதுவும் சொல்ல. அவருக்கும் எதுவும் சொல்லலையா? பின்ன எப்படி சார் அவருக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு அவர் போயிட்டாரு. இப்போ எதுக்கு அதை நோண்டி கேட்டுட்ருக்க? அது இல்லை சார், டியூட்டர் எப்படி நிப்பாட்டுமா, வேறு ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணிடுவோம், ஓகேவா? ஹெச்ஓடி இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, அதுதான் இன்ஃபார்ம் பண்ண வந்தேன். நான் இப்போ கிளம்புறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாஃப் வருவாங்க, போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து இவங்க 3 பேர்த்துக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வந்து அடித்தெல்லாம் அவங்க டியூட்டர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணங்காட்டி இவங்க 3 பேர் வந்து தட்டி கேட்குற மாதிரி கொஞ்சம் அடிச்செல்லாம் விட்டுருக்காங்க. அதனால வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் சேஃப் ஆகிட்டா. அதுவும் இல்லாமல் அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அவமானமாகரும் சொல்லிவிட்டு அவங்க டியூட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இப்படியே வந்து டேஸ் ஒரு 2 நாள் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் ஃபுல்லுமே அந்த கண்ணை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு வந்து செகண்ட் டே, அது காலேஜ் ஸ்டார்ட் ஆகி 2வது நாள் நைட்டு வந்து இவங்க 3 பேரும் ஒன்றா தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் சொல்கிறாரு, டே மச்சான், அந்த கண் இருக்கே, அந்த கண்ணு, டேய் அவன் யாருன்னு கூட தெரியாதுடா, அவன் இந்த ஊரான்னு கூட தெரியாது, நீ அந்த கண்ணை பற்றியே பேசிகிட்டு இருக்காத மச்சான். டே நிறுத்து ஒன்று வேணா பண்ணு. இந்தா அவன் கண்ணு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. அந்த கண்ணை எடுத்து இந்த கை இல்லை இந்த கை ஃபுல்லும் டேட்டுவாக இருக்குது. இந்த இடம் பார், இந்த நெத்தி ஃப்ரீயாக தான் இருக்குது, அதில் டேட்டுவாக போட்டுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோயேன், நீ வந்து 2 நாளாக அந்த காஃபி ஷாப் முன்னாடி பைத்தியக்காரத்தனமாக போய் நின்னில, அந்த மாதிரி திரும்பவும் போய் நில்லு. அவனே வந்து ஐயோ யாருப்பா நீ ஏன் கண்ணை டேட்டுவாக குத்தி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே உன்னை கல்யாணம் பண்ணிப்பான். பார்த்தா என்னடா அடிச்சிட்ருக்க, ஓர பண்ணிகிட்ருக்க? நான் ஓவரா பண்ணுறேனா? ஏண்டா அவன் யார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுற ஒன்றுமே தெரியாது, ஆனால் நீ அவனை லவ் பண்ணுன்னு சொல்லிகிட்ருக்க. இது அவனுக்காவது முதல்ல தெரியுமா, இல்லை அவனுக்கு நீ யாருனாவது தெரியுமா? எனக்கு புரியுது நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்ட்டு, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது வரைக்கும் என் லைஃப்பில் எத்தனை பொண்ணுங்க எத்தனை பசங்க வந்திருக்காங்க, நான் யாரையுமே இவ்வளோ நினச்சி கூட பார்த்தது இல்லைல்ல. ஆனால் இவன்கிட்ட ஏதோ இருக்குடா, அவன் அந்த 2 கண். இவன் திரும்ப ஆரம்பிக்கிறான், அந்த கண்ணை பற்றி பேசாத, அந்த கண்ணை பற்றி பேசாத, சரியா? மச்சான், அவன் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குடா.
அவன் யாருன்னே தெரியல. பின்ன எப்படி நீ என்னத்த நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக்கோட இது வந்து ஜங்குக்கோட வீட்டில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, டெரஸில் பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. ஜங்குக்கோட தங்கச்சி வந்து கால் பண்ணுறா, அவன் நேம் நிரா. அவள் கால் பண்ணும்போது கரெக்டாக வந்து சுகா சொல்கிறாரு, ஏய் நிரா கால் பண்ணுறடா. இதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணிட்டு எரிச்சலை கிளப்புறான். சொல்றி, எங்கடா இருக்க? எங்கே இருக்கண்ணா? டெரஸில். சார் அப்படியே ஓடி போயிருக்கேன். ஏன் என்னாச்சு? ஏய் காலேஜ் கட் பண்ணிவிட்டு வெளியே சுற்றிட்டு இருந்தியா? காலேஜை கட் பண்ணனா? நானா? எப்போ? 2 நாளைக்கு முன்னாடி. அப்பா எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுறாருடா. வீடியோவா? இருடா, என்ன வீடியோவா? அப்படி எந்த வீடியோவும் தெரியாதா? அது எவ்வளோ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நீ ரீல்ஸ் பார்க்குறியா இல்லையா? நீரா படுத்தாதடி, சொல்லு என்ன வீடியோ? அது யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டிருந்தாரு. அவர் வந்து ஒரு நாய்க்குட்டியை காப்பாற்றின வீடியோ. அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. நீ பார்க்கல? இல்லை, அந்த வீடியோவில் நான் இருந்தேனா? ஆமாம், நீங்கள் 3 பேருமே நின்று இருந்தீங்க. நீ, சுகா அண்ணா, அப்புறம் ஜீனா 3 பேருமே நின்று இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பா அந்த வீடியோ அனுப்பி என்கிட்ட கேட்டார், உங்கள் அண்ணா எங்கே போனான்ட்டு. நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நீ எப்படியாவது சமாளிச்சுக்கோப்பா, எனக்கு தெரியாது. நிரா அந்த வீடியோ கொஞ்சம் எனக்கு சென்ட் பண்ணு. எதுக்கு? சென்ட் பண்ணு. சரி பண்ணுறேன். அப்பா வர்றதுக்குள்ளே எங்கேயாவது ஓடி போயிடு, இல்லைன்னா அவ்வளோதான், மாட்டின நீ. எனக்கு தெரியும்டி, சென்ட் பண்ணு. என்னடா வீடியோ? இரு, உனக்கு சொன்ன புரியுது, காட்டுறேன். என்னடா இது? இந்த வீடியோ யாரும் எடுத்தது? எனக்கு தெரிஞ்சு தெரியலடா. இது நம்ம காலேஜ் ஐடி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ டே மச்சான், நான் கிளம்புறேன்டா. உங்கள் அப்பா கிட்ட என்னால் திட்டு வாங்க முடியாது. டே மாத்தையா நின்று தோடா. ஐயோ ஆளை விட்டுருப்பா, உன் சவகாசமே வேணாம். உங்கள் 3 பேர்த்துக்கு கூட சேரக்கூடாது எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க. நாயை மாத்தையா. விடு, அவன் போட்டோம், அவன் மட்டும் இங்கே என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும். அது வந்து என்ன இருக்குன்னா, அந்த வீடியோ வந்து ஒரு vlogger வந்து அந்த vlog எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ வந்து என்ன இருக்குன்னா, அதை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து என்ன, அவர் வந்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணி 2 நாள் ஆச்சுல, ரொம்ப பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த வீடியோ. அந்த வீடியோ வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு அதை வந்து நிரா அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அண்ணா எனக்கு காலேஜை கட்டடிச்சு வெளியே சுற்றிட்டு இருக்கானான்னு கேட்கும்போது ஜங்குக், அதுதான் நிரா வந்து அவங்க வீடியோ வந்து ஜங்குக்கு அனுப்பி, ஜங்குக் வந்து அந்த வீடியோலாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ வந்து ஜங்குக்கோட அப்பா வீட்டுக்கு வராரு. வந்துட்டு, எங்கடி அவன்? எங்க யாருங்க? யாரா? உன் புள்ள எங்கடி அவன்? நீரா எங்கம்மா அவன்? டெரஸ்லாம் இருக்கான். டெரஸ்லாம் அவனை அங்கேயே வச்சு. டேய் என்னடா பண்ணுறீங்க 3 பேருங்க? இங்கே பாரு ஜங்கோ, உனக்கு எல்லாத்துக்கும் நான் தண்டம். நீ பிறந்ததுக்கு செலவு பண்ணது, நீ வளர்கிறதுக்கு செலவு பண்ணது, நீ ஸ்கூல் படிக்கும்போது செலவு பண்ண, உனக்கு காலேஜ் படிக்கும்போது செலவு பண்ண, உனக்கு பேஸ்கெட் பால்னு ஒன்று போகிற பற்றியா, அதுக்கு ஃபீஸ் கட்டுற முடிக்கு எல்லாம் தண்டண்டா. உனக்கு செலவு பண்ண காசுக்கு 4 பண்ணி வாங்கி வச்சுருந்தா கூட ஏதாவது எங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கும். நானும் அவங்கள என்ன பெற்றுக்க சொன்னேன். என்ன நடந்துச்சுன்னு முதல்ல நீங்கள் திட்டக்கூடாது, சரியா? முதல்ல நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, போங்க. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு இங்கே பாருங்கடா, நீங்கள் 2 பேர் அவங்க கூட சேர்ந்து கெட்டு போயிடாதீங்க. வீட்டுக்கு கிளம்புங்க. என் கூட சேர்றதா இவங்க 2 பேர் கெட்டு போகிறாங்க. ஆமாம், சுகா காலேஜ் டாப்பர். உன் கூட எப்போ சேர்ந்து ஆட ஆரம்பித்தானோ அப்போ இருந்து எல்லாத்துலேயும் கம்மியாக இருக்குது.
சுகா நானும் பிறந்ததுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். பா உனக்கு என்ன திட்ட காரணம் வேணும்னு சொல்லிட்டு ஏதோ கதை கட்டாது போதுமா? உன்னை பெற்றதுக்கு நான் ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ணுறேன். மீட்டு கிளம்பு. ஏங்க எதுக்குங்க இந்த மாதிரி அவன்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க? யார்? நான் கத்துறேன். ஏண்டி என்னடி பிள்ளைய பெற்று வச்சுருக்க? நான் தான் பிள்ளைய பெற்றேன். மொத்த பிள்ளை எங்கிட்ட தூக்கி போட்டுருங்க. என்னடா என் சூழப்படி. இப்போ எதுக்கு நீங்கள் 2 பேரும் எங்கிட்ட வரீங்க? அவன் மேலே உன் பையனை திட்டான்னு சொல்லிட்டு, அப்பா உன் பையனை திட்டாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வரியா? எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. நீரா 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 நில்லுமா. ஆமாம், பிள்ளைக்கிட்ட ஒரு மாதிரி பையன்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது. ஐயோ பாவம், அவன் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. ஐயோ ஜங்கு இங்கே பாரு. அம்மா எனக்கு தனியாக விடு ப்ளீஸ், கிளம்பு கொஞ்சம். ஜங்குக்கு இல்லைப்பா, கிளம்புமா ப்ளீஸ். அவங்க அப்பா அந்த சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இவங்கெல்லாம் 3 பேர் மேலே தானே உட்காந்துருக்காங்க. சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம்லாம் எதுவும் வரைக்கும் இல்லை 3 பேர்த்துக்கு. ஓகேவா? இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் 3 பேரும் காலேஜ் போகிறாங்க. எப்போ போல் காலேஜ் போயிட்டு அங்கே உட்காந்துருக்கும்போது இன்றைக்கும் ஒரு ஸ்டாஃப் வராரு. ஸ்டாஃப் சொல்கிறாரு, இன்னும் உங்களுக்கு டியூட்டர் வரல, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே ஜங்குக்கு அவருக்கு அந்த வீடியோ கிடச்சிச்சுல, அந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டேயோட கண்ணை மட்டும் ஜூம் பண்ணி, அது அவ்வளோ கிளாரிட்டியே கிடையாது, பட் ஜூம் பண்ணி அவரோட வால்பேப்பராக அவர் வச்சுக்கிட்டாரு. லாக் ஸ்க்ரீன் இல்லை, ஹோம் ஸ்க்ரீனாக வச்சுக்கிட்டாரு. ஓகேவா? இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 ஹார்ஸ் என்னமோ ஸ்கிப் ஆகுது. ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹெச்ஓடி வராங்க. ஹெச்ஓடி இவங்க பிரேக் முடிச்சுட்டு, சில பேர் பிரேக்கில் இருக்காங்க, சில பேர் பிரேக் முடிச்சுட்டு வராங்க. எப்படி இருந்தாலும் பிரேக் முடிச்சு யாரும் கரெக்ட் டைமுக்கு கிளாஸ்க்கெலாம் வரமாட்டோம். நான் கிளாஸ்க்கே போக மாட்டேன். இல்லை போவேன், பட் கரெக்ட் டைமுக்கு போகிறது சாத்தியமே கிடையாது. ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் முன்ன பின்ன ஆகிட்டு தானே போவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் கிளாஸில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் கிளாஸ் இல்லை. ஜங்குக்கு ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த கண்ணியே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அவ்வளோக்கா கிளாரிட்டியும் கிடையாது, பட் அது அந்த கண்ணியே பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ஒரு ஹெச்ஓடி உள்ளே வராங்க. ஹெச்ஓடி உள்ளே எல்லாருமே எழுந்துச்சி விஷ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு விஷ் பண்ணும்போது அது சொல்கிறாரு, குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் உட்காருங்க. உங்களுக்கு அவங்க கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அவங்க பையனுக்கு கல்யாணம் சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் லீவ் எடுத்துகிட்டு கேட்டிருக்காங்க. அதனால உங்களுக்காக நியூ ஸ்டாஃப் தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி டியூட்டரே ப்ராப்ளம் பண்ணாங்களே, உங்களுக்கு டியூட்டர் வந்துட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் யாரும் மாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது, பட் உங்கள் டியூட்டர் அவங்களே தான் இருப்பாங்க. ஓகே, வாங்க மிஸ்டர் கிம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஒருத்தர் அப்படி க்யூட்டாக உள்ள வராது. பக்கத்தாடி ஜின் ஜங்குக்கு அந்த ஃபோனையே பார்த்துட்ருக்காரு. ஜின் 2 அடி அடிச்சு, டீ அங்கே போகிறடா யாருன்னு அப்படின்னு சொன்னபோது ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. அந்த ஃபோனை கையில் வச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து அவர் பார்க்குறாரு. ஓகே, யாருன்னு தெரிஞ்சிச்சா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம டே தான். ஆனால் இப்போது ஒரு மாஸ்க் போட்டு தான் இருக்காரு. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக தெரியல, அந்த கண்ணு மட்டும்தான் தெரியுது. அந்த கண்ணு சும்மா எல்லாத்தையும் ரேண்டமாக பார்க்க, பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சும்மா ரேண்டமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஜங்குக்கு பார்க்கும்போது ஜங்குக்கு அவர் ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிடுறாரு. டேயோட கண்ணு எப்படி இருக்கும் தெரியும்ல, அவர் ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிடுறாரு. அப்புறம் அவங்க அந்த ஹெச்ஓடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கிளாஸை கேரி அவுட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டே சொல்லிடும். ஓகே சரிங்க மிஸ்டர் கிம், நீங்கள் உங்கள் கிளாஸை கேரி பண்ணிக்கோங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி என்ன பண்ணுறாங்க, அவர் கிளம்பி போயிடுறாரு. ஜங்குக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தெரியும் உங்களுக்கு டியூட்டர் யாரும் இப்போதைக்கு ஃபிக்ஸ்டாக இல்லைன்னு.
நான் வந்து இந்த 1 இயருக்கு நீங்கள் ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, இந்த 1 இயருக்கு நான் தான் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருப்பேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ப்ரொஃபஸர் அவரோட பையனோட மேரேஜ்க்காக போயிருக்காரு. மேபி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2-3 மந்த்ஸ் கிட்ட இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலடா. ஓகேவா? அதனால் நான் போக போக உங்கள் எல்லாத்தோட நேமையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். உள்ள வாங்க. சார், உங்கள் நேம்? மிஸ்டர். என் நேமா? என் நேம் சொல்லி ஆகணுமா? இல்லை சார், அது ஓகே இருங்க, எல்லோரும் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஏன்னா இது ஃபஸ்ட்டு கிளாஸாக போச்சு, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பாடினதுனா வர பிடிக்காது. நானும் உங்கள் எல்லாத்தையும் ஏஜை தாண்டி தானே வந்திருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இதை பிடிக்காதுன்ட்டு. ஆனால் எங்களுக்கே பிடிக்காது அந்த மாதிரி விஷயம்லாம். சரி, ஓகே. வாங்க. உங்கள் கிளாஸில் மொத்தம் எத்தனை %? 62வா? ஓகே ஓகே, 62 பீப்புள்ஸும் இருக்கீங்களா? 48 தான் வந்திருக்கீங்களா? சூப்பர், 48% தான் இருக்குது. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ நான் மைசெல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். மைசெல்ஃப் கிம். நான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்கேன். இந்த 1 இயருக்கு உங்களை நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, மேபி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் தென் என்னோடய ட்ரைனிங் பீரியட் இப்போ தான் முடிஞ்சிச்சு. நான் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். நான் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சார். ஓகே. பாய்ஸில் சார் யுங்கி. ஹாய். எனக்கு ஒரு லிஸ்ட்டு வேணும். உங்கள் கிளாஸ் நேம் லிஸ்ட்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் எழுதி தரீங்களா? அவங்க நேம் லிஸ்ட் எழுதட்டும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் பாருங்கள், தயவுசெய்து சவுண்ட் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அவர் பாட்டுக்கு பேசிகிட்ருக்காரு. ஜங்குக்கு பின்னாடி இன்னும் அந்த சாங் போகலை. யோங்கி வந்து அந்த கார் மேலே உட்காந்துருப்பாரா, அவர் வந்து பார்த்துட்டு இன்னுமா இவனுக்கு இந்த பாட்டு முடியலன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அடிச்சுட்டு டே தொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு அந்த நேம் லிஸ்ட்டு கேட்டார்ல டே, அதனால அவர் நேம் லிஸ்ட்டு எழுத போயிடுறாரு. எங்கள் ஜங்குக்கு வந்து ஃப்ளாட்டு அவ்வளோதான் விழுந்துட்டாப்புல பயம். ஏன்னா வந்து அவர் சும்மா தான் அந்த கண்ணை பற்றி சும்மா இல்லை, அந்த கண்ணை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டார். பட் இப்படி ஒரு அவரே ப்ரொஃபஸராக வருவாருன்னு யோசிச்சு பார்க்கல. அவர் ப்ரொஃபஸராகவே வருவார்னு யோசிச்சு பார்க்கல. அவரை பார்த்தா போதும்னு யோசிச்சுட்டு இருந்தவருக்கு இப்போ ப்ரொஃபஸராகவே வந்துட்டார்ல. அது ஒரு மாதிரி அவருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவர் ப்ரொஃபஸரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. இவர் வந்து நேம் லிஸ்ட்லாம் எழுதி கொடுத்துட்டு இவர் வந்து கிளம்பிடுறாரு. இங்கே ஜங்குக் வந்து நேம் லிஸ்ட்டை வந்து டே வாங்குறாரு. வாங்கிட்டு ஓகே காய்ஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி பேசாமல் போயிடுறாரு. ஏன்னா ஃபஸ்ட் டே கிளாஸ் தானே, அவர் ஒன்றும் எடுக்கல. இங்கே ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி இமேஜினேஷன் வேர்ல்டில் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில் வந்து ஜங்குக் இருக்காது. இந்த பக்கம் வந்து யோங்கி வந்து அதை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு நல்ல மச்சான் யானை பற்றியாடா டே, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா? உனக்கும் அவனுக்கும் தான் அது நம்ம ப்ரொஃபஸர்ஸ்டா. அவன் என்னடான்னு நம்ம ப்ரொஃபஸர் லவ் பண்ணுறான், அதுக்கே நான் வேணான்றேன். நீ என்னடானா திரும்ப இன்னொரு ப்ரொஃபஸராக லவ் பண்ணி என்னடா பண்ண போகிறீங்க? எனக்கு சுத்தமாக புரியலடா. அவங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குமா சொல்லு கொஞ்சம். அதை பற்றி நீ பேசாத, அது ஏன் பாடு. இப்போ எதுக்கு நீ எங்கிட்ட வர?
நானும் ஃபிசிக்ஸும் நல்லா தான் போயிட்டுருக்காங்க 2 பேத்துக்கும். நீ மூடு. இவனுங்களாம் வச்சுக்கிட்டு ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறது கேவலமான ஒரு விஷயம். எழுந்துட்டு போட்டோம், எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் ஒரு பயங்கரமான கான்வர்சேஷனில் இருக்காங்க. இவங்களுக்கு பிரேக் முடிச்சு ஒரு ஹார் முடிஞ்சு அடுத்தது லஞ்சில் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. பட் ஜங்குக் வந்து சாப்பிடவே இல்லை. அவர் அந்த ஃபோன் வால்பேப்பரில் இருக்க அந்த கண்ணையே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. இப்போ தான் வந்து இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. அந்த வால்பேப்பரில் வந்து டேயோட கண் இருக்கிறத பார்த்துட்டு, டேய் இதை வால்பேப்பராகவே வச்சுட்டியா கருமொச்சை, என்ன கன்றாவிக்காதலோ. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கல்யாணம் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் அடிச்சு வாய் உடச்சி விட்ருவேன். நீ இப்போவே பாசிட்டிவாகவே பேச மாட்டியா சுகா? பாசிட்டிவாக தானே, பாசிட்டிவாகவே பேசுகிறேன். அவனுக்கு கல்யாணமே 2 குழந்தைங்க இருக்கும். டேய் இவன் இதுக்கு மேலே என் பக்கத்துல உட்காந்துருந்தாங்கன்னா நான் ஜெயிலுக்கு தாண்டா போவேன், அவ்வளோதான், இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை சென்டரில் விட்டுட்டு, ஜங்குக் சென்டரில் உட்காந்துருப்பாரு, இந்த பக்கம் சுகா, அந்த பக்கம் ஜின்னு உட்காந்துருப்பாரு. இப்போ ஜின்னை சென்டரில் விட்டுட்டு அவர் அந்த கார்னருக்கு போயிடுறாரு. இப்படியும் அவங்க லஞ்ச் பீரியட் ஸ்கிப் ஆகி இவங்களோட அடுத்தது கிளாஸ் வருது. அந்த கிளாஸில் திரும்ப ஹெச்ஓடி வரும்போது சுகா பார்த்துட்டு, இவனுக்கு வர வேலையே இல்லையாடா, நம்ம கிளாஸ்லேயே குடியிருப்பானா, டெய்லியும் இவன் வந்து தொலைஞ்சிடறான். ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ் சிடன் கைஸ். ஓகே, உங்களுக்கு வந்து டியூட்டர் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஹாப்பி தானே? ஏன் எல்லோரும் மூஞ்சி பெஸ்ட்டு உட்காந்துருக்கீங்க? ஹாப்பி தானே? மிஸ்டர் பார்க் இல்லை வாங்க. தேங்க்ஸ். இவர் மிஸ்டர் பார்க், இவர் தான் அவங்க நியூ டியூட்டர். அந்த ஒட்டுமொத்த கிளாஸு ஜிமினோட எஃபெக்டில் அப்படியே மெய் மருந்து ஜிமினை பார்த்துட்ருக்காங்க. அந்த எஃபெக்ட்லேருந்து தப்பிச்சது வெறும் 2 பேர் தான். அஃப்கோர்ஸ் ஹியோன்ஜின் அண்ட் ஜங்குக், இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த எஃபெக்ட்லேருந்து தப்பிச்சிருக்காங்க. சுகாலாம் பார்த்த உடனே ஃப்ளாட்டு. சும்மா எதர்ச்சியாக வந்து ஜங்குக் திரும்பி பார்க்குறாரு சுகாவை. சுகா அப்படியே வச்சுக்கண்ணு வாங்காமல் ஜிம்மியே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் ஒன்றும் அவ்வளோக்கா கண்டுக்கல. இவன் தான் ப்ரொஃபஸரால் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஹெச்ஓடி வந்து பேசிட்டு அவரோட கிளாஸை விட்டுட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் வந்து நம்ம ஜிமின் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஜிமின் மாஸ்கெல்லாம் போடல, மட்டும்தான் அவருக்கு மாஸ்க் போட்டிருக்காரு. அவர் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜிமின் வந்து, ஹை கைஸ், நான் உங்கள் நியூ டியூட்டர். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்கள் நேமெல்லாம் நான் கேட்கணுன்னு தான் யோசிக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி வந்த கிளாஸ்லேயும் உங்களுக்கு புதுசாக ஸ்டாஃப் வந்திருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்கள்ல. நான் உங்கள் டியூட்டர் தானே, நான் போக உங்களோட நேமெல்லாம் வாங்கிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன் எல்லாத்தின மூஞ்சி இப்படி மாறுது? கிளாஸ் தானே ஸ்டார்ட் பண்ணலான்னு. கொஞ்சமாவது ஆக்டிவாக இருங்க. ஏன் எல்லாம் அப்படி பார்க்குறீங்க என்ன? சார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. யாடியவ யாருக்கு ரூட் போடுறது? இதே ஊஹாலா ஏண்டா இவ்வளோ நேரம் டைலாக் கொடுத்துருந்தேன் ப்ரொஃபஸரில் எவன் லவ் பண்ணுவான்ட்டு. எவனோ சொர்ணம் கேட்டவங்களாம் சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கடா, 3 பேரும் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்கள் 2 பேரும் ப்ரொஃபஸரை லவ் பண்ணும்போது நானும் ஒரு ப்ரொஃபஸரை லவ் பண்ண தப்பு இல்லை. ஓ அப்படியா? சாருக்கு பின்னாடி என்ன பாட்டு ஓடுது? இந்த பாட்டு ஓடட்டும். அவனை ஓட விடுறான், நம்ம 2 பேரும் கவனிக்கலாம். ஏதோ சார் சொல்கிறாப்புல. என்ன கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கொஞ்சமாவது ஆக்டிவாக இருங்களேன். எனக்கு தெரியுது லாஸ்ட் 1 hour தான் இருக்குது, அதுக்குன்னு இவ்வளோ ஆக்டிவாக இல்லாமல் இருந்தால் எப்படி? சரி ஓகே, நான் கிளாஸ்லாம் எடுக்கல, நம்ம நார்மலாக பேசலாம். ஓகேவா?
உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், பிடிக்காத விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். அப்படி எதுவுமே நான் கேட்க போகிறதில்ல. உங்கள் ட்ரீம் என்ன நான் கேட்க போகிறது கிடையாது. எனக்கு சும்மா உங்ககிட்ட ஒரு சில்லியான ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயம் எதுக்கு, அந்த ஒரு ஹேபிட் எதுக்கு இருக்குன்னே தெரியாது ஆனால் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை தான் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. உங்கள் நேம் என்ன? பிரியா சார். ஓகே பிரியா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். சார், எனக்கு நான் அதிகமாக புக் படிப்பேன். ஆனால் எனக்கு போர் அடிக்கவே அடிக்காது. நான் லைப்ரரியில் இருக்க முக்கால்வாசி புக் படிச்சிருக்கேன். ஆரம்பிச்சிடோட நசன்ட்டு ஏன் சான்ஸ் எப்படா வரும்? இது ஏய் யூ லவ் பண்ண ஆரம்பித்தாலே பைத்தியம் பிடிக்கும்னு சொல்லுவானுங்க. கரெக்ட் தான். மற்றே பேசாமல் அமைதியாக இவனுக்கிட்டேருந்து கண்டுக்கிட்டா நல்லது. 3 பேரும் லவ் பண்ணுறானுங்க. அப்பப்போ நான் முன்னாடி பெஞ்சுக்கு போகிறேன், டே தொடரா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் திக் ஃப்ரெண்ட்ஸு. இவங்களோட பெஞ்சு மேட் மாற்று, ஓகேவா? இவங்க மாற்று என்ன பண்ணுறா, முன்னாடி பெஞ்சுக்கு போயிடுறேன். இவங்க 3 பேர் அப்படியே ஒரு காதல் இடத்துல இருக்காங்காட்டி இவன் முன்னாடி பெஞ்சுக்கு போயிடுறான். இப்படி பிரியா கிட்டேருந்து, பிரியா ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஸ்டார்டிங்காக உட்காந்துருக்க முதல்ல உட்காந்துருக்குறா. அவகிட்டேருந்து லைனாக ஒருத்தங்கிட்டயா கேட்டுட்டு வரும்போது கரெக்டாக ஒருத்தர் ஹே ஜிமின், ஏய் ஏய் எவ்வளோ ஆச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்கு? சத்தியமாக உன்னை நான் பார்ப்பேன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீ இங்கே என்ன பண்ணுற? நான் இவங்க டியூட்டர், நான் இவங்க கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். ஓ சரி, ஓகே நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகிட்ருக்கோம். நம்ம காலேஜ் பண்ணுறதுக்கப்புறம் பேசலாமா? காய்ஸ், என்ன ரொம்ப நாள் கழிச்சு ரீயூனியன் போல இருக்கு. ரிலாக்ஸ். ஏய், எனக்கு சத்தியமாக தெரில, எப்படிடா 3 பேர் ஒரே காலேஜில்? ஐயோ, எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஓகே நம்ம காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் காஃபி டேட் போகலாம், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. வேறு யாரும் கிடையாது, ஃபிலிக்ஸ், டே, ஜிமி. 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் பேசுகிறத பார்த்து மேலே ஒரு 3 பேர் செம்ம ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, ஹியோன்ஜின், ஜங்கு, மினியுங்கி. இந்த 3 பேர் தான் பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டே, ஜிமின், ஹியோன்ஜுன் 3 பேருமே ஒரே காலேஜ் படிச்சிருக்காங்க, ஓகேவா? சாரி, ஒரே ஸ்கூல். சின்ன வயசில் ஒரு 16 இயர்ஸ் முடிக்கும் எல்லாம் ஒன்றா படித்தவங்க. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிக்காக டே கனடா போயிடுறாரு. இவர் பாரிஸ் போயிடுவார். ஜிமின் பாரிஸ் போயிடுவார். யோன்ஜூன் ஃபிலிக்ஸ் இங்கே தான் இருப்பார். இந்த காலேஜில் தான் இருப்பார், ஐ மீன் இந்த ஊர்லேயே தான் இருப்பார், சியோவில். அதனால இவங்க 3 பேர் பேசிக்க முடியாது. இப்போ 3 பேருமே பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல, 3 பேர் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸில். இந்த 3 பேர் எக்ஸைட் பண்ணுறதை பார்த்து இவங்க 3 பேர் பயங்கர கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்காங்க. ஓகே, நான் இந்த பாட்டு இதோட முடிக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக அந்த செகண்ட் எண்டிங் சீக்கிரம் போட்டு முடிக்க ட்ரை பண்ணுறேன்டா. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்டா. உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு லைக்ஸ் வேணாம், சப்ஸ்கிரைப் கூட வேணாம். ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு பண்ணாமல் இருப்பேன். நான் பார்த்தேன், ஓகே 700 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆசையாக நான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அப்படியே 2 சப்ஸ்கிரைபர் குறைஞ்சி போயிட்டாங்க. ஓகே, பி பாசிட்டிவ். அப்புறம் நம்ம பாய்ஸ் ரீயூனியன் வரப்போகுது, கம்பேக் கொடுக்குறாங்க. அதோட டீசர்லாம் செம்மையாக இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கூகுளில் இப்போ பிடிஎஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா கொஸ்டின் கேட்குது. அது கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா பிடிஎஸோட சாங்ஸோட அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதின அந்த கார்ட்ஸ் கிடைக்குது. இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பிடிஎஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். நீங்கள் போய் ஜாலியாக விளையாண்டுட்டு அதை நீங்கள் எடுத்துக்கலாம்.
சுகா பர்த்டே வருது. ஹாப்பி பர்த்டே சுகா. ரொம்ப ஹாப்பியாக இருங்க. எங்களோட மொத்த விஷயமே நீங்கள் தான். எப்போவுமே ஹாப்பியாகவே இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே இருங்க. தயவு செஞ்சு அந்த பாக்ஸஸ் மேலே மட்டும் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லாருமே, நாங்கள் மட்டும் இல்லை, மெம்பர்ஸ் எல்லாருமே உங்கள் கூட தான் இருப்போம். இது சுகாவுக்கு கேட்காது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை தான். மார்ச் அப்படின்னாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறது சுகாவோட பர்த்டே. பட் இந்த ரீயூனியனும் வருது. எங்கள் பாய்ஸ் கம்பேக் வந்து அரிரங் சாங் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப எக்ஸைட்டில் இருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டேஜ் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். டேக்கப் மூமெண்ட் இருக்கும், யார்மிங் மூமெண்ட் இருக்கும், நம்ஜிங் மூமெண்ட் இருக்கும், ஆர்மி ஹோப். அந்த மூமெண்ட்ஸில் பயங்கரமாக இருக்கும். ஓகே, நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நான் வந்து டூரேஷன் ரொம்ப கம்மியாகவே போகலான்னு தான் நான் பார்க்குறேன். ரொம்ப லென்த்தாக போட்டால் வந்து அவ்வளோ பார்க்க முடியாது. ஏன்னா டைம்ஸ் வந்து ஓகே, நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நான் அதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் வந்து செகண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக போட்டுறேன். இதுக்கப்புறம் நான் அதை தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? பாய், டேக் கேர். சம்மர் வந்துடுச்சு. நான் தயவு செஞ்சு ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் ஹாட் வாட்டர் குடிச்சுக்கோங்க. வெயில் ரொம்ப சுத்தாதீங்க. கொஞ்சம் வாட்டர்மெலன், குக்கும்பர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸாக வாங்கி சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம், பட் இது அளவாக வாங்கி சாப்பிடுங்க. உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே பாய். ஓகேடா, பாய். ஓகே பாய்.